வணக்கம் யூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வாங்க சாப்பிட்லாம்ல ரொம்ப ஆரோக்கியமான பாசிப்பருப்பு இட்லி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். டயபெட்டிக்காக இருக்கிறவங்க இல்லைனா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன். ஜஸ்ட்டு கார சட்னி கூட இது சர்வ் பண்ணி பாருங்கள், எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம எப்படி இட்லி மாவெல்லாம் அரைப்போமோ அதே மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இந்த மாவில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இது கூடவே வந்து நல்லா புளிச்ச தயிர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இட்லி நல்லா சாஃப்டாக வரணும்னா 2-3 டிப்ஸு சொல்கிறேன். முதல் விஷயம், நம்ம வந்து நல்லா புளிச்ச தயிர் சேர்க்கணும். உங்ககிட்ட அப்படி புளிச்ச தயிர் இல்லை, நீங்கள் இருக்கிற இடத்துல செட் ஆகாது அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் உங்களுக்கு வந்து நல்லா பஞ்சு மாதிரி வந்து அந்த இட்லி வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஈனோ சால்ட் இருக்கு இல்லையா, நம்ம வந்து இந்த டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வரும்போது குடிப்போம் இல்லையா, ஸோ அந்த ஈனோ சால்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ இது 3த்தில் நீங்கள் ஏதாவது ஒன்றுத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த இட்லி ஊற்றும்போது அந்த இட்லி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா புளிச்ச தயிர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நான் இதை வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வைப்பேன். ஸோ அதனால் இட்லி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். பட் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து இட்லி நல்லா சாஃப்டாக வரணும்னா நீங்கள் வந்து ஈனோ சால்ட் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக வரும். அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு திருகின கேரட் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து கொஞ்சம் சின்னதாக நறுக்கின இஞ்சி, பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு எடுத்து வச்சுருங்க. இது ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். இட்லி ஊற்றுறதுக்கு முன்னே நம்ம வந்து இதில் ஒரு தாளிப்பு சேர்த்துப்போம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் காஞ்சதும் இதில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, உங்களுக்கு பிடிக்கும்னா கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தாளிப்பை வந்து நம்ம இந்த மாவில் கொட்டிடுவோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போ நம்ம இட்லி எப்படி அவிப்போமோ அதே மாதிரி இது ஒரு 15-20 நிமிஷத்துக்கு மிதமான சூட்டில் நம்ம வந்து வேக விட்டுருவோம். இப்போ பாருங்கள், இட்லி வந்து நல்லா வெந்திருக்கு. இருந்தாலும் நான் வந்து ஒரு தடவை இந்த டூத்பிக் வச்சு செக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், டூத்பிக் நல்லா க்ளீனாக இருக்குது, உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்கு. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணினா இட்லி வந்து நல்லா சாஃப்டாக மெத்துன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், கையில் எடுக்கும்போதே எனக்கு அந்த சாஃப்ட்னஸ் ஃபீல் ஆகுது. இப்போ இந்த இட்லி வந்து பிரித்து காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கார சட்னி கூட சாப்பிட்டு பாருங்கள், உங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன், வாங்க சாப்பிட்லாம்.